அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. இன்று மகா சிவராத்திரி சிறப்பு அன்னதானம் சாதுகளுக்கு. வழக்கம் போல் இட்லி, கொண்டக்கடலை குருமா, மூலிகை சட்னி, மூலிகை சாறு, மூலிகை ரசம், முட்டுவலி தைலம் போன்ற சேவைகள் இன்றும் சிறப்பாக நடந்து முடிந்தது. இதுபோல் தினசரி செய்கிறோம் சேவை. நாங்கள் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இல்லை, யாருன்னா ஸ்பான்சர் வந்தால் மட்டும் செய்கிறதில்ல, தினசரி செய்கிறோம். ஐயா ஒரு சின்ன விளக்கம் தரேன் கேளுங்க. எப்படின்னா, மனித வாழ்க்கையில் பிறர் துன்பப்படும்போது, மனித வாழ்க்கையில் மனித உடல் எடுத்து நாம் வாழும்போது பிறர் துன்பத்தை போக்குற அளவுக்கு நமக்கு வசதி இல்லாமல் இல்லை, இருக்குது. பிறர் துன்பத்தை நம்ம ஏன் போக்கணும், பிறர் பசியை நம்ம ஏன் போக்கணும்னு நினைக்கக்கூடாது. பிறர் பசியை நம்ம தான் போக்கணும். இவங்கெல்லாம் அண்ணாமலையாரையே நம்பி வந்துட்டாங்க. அங்கே பாருங்கள், வெளியால் யாருமே இருக்க மாட்டாங்க, ஒன்லி சாதுக்கள் தான். அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. எப்படி அதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. பசின்னு நம்ம இடத்த தேடி வராங்களா, அவங்கள ஆராய்ச்சியே பண்ணக்கூடாது. அவங்க யாரானா இருந்து போட்டோம், நல்லவங்களோ கெட்டவங்களோ எதுவோ வராங்க இல்லையா, பசின்னு வராங்க இல்லையா, எல்லாத்தையுமே விட்டுறாங்கல்ல. பசின்னும் போது பசி வந்தால் 10 பறந்து போகும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லாத்தையுமே மானம் ஈனம் சூடு சுரணம் எல்லாமே அவங்களால என்ன பண்ணப்படுது, மறுக்கப்படுது. பசி வந்தால், எனக்கு பசி வந்தால் கூட அப்படி தான் கையேந்தி பிச்சை எடுத்துருவேன். ஸோ பசி வரும்போது நம்மளுடைய எல்லா அகங்காரமும் அழிந்து இறைவனை நாடி போயிடுது. இறைவா எனக்கு பசி எடுக்குது, எனக்கு எதனா ஒரு வழி பண்ணுன்னு மனசு துடிக்குது இல்லையா. அப்போது அப்படி துடிக்கும் போது உதவி பண்ணுறோம் பார்த்தியா, அதுதான் இறைநிலை. அவங்க மனசு சாந்தி அடையுது இல்லையா, அதுதான் இறைநிலை. அந்த நிம்மதி வருது இல்லையா, அந்த நிம்மதி தான் தெய்வம். அதுதான் சொல்லுவாங்க, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம். நீ எந்த அளவுக்கு உன்னால் முடிஞ்ச வரைக்கும் பிறருக்கு உதவியாக இருக்கிறியோ, இந்த எண்ணெய் 1 லிட்டரு 5000 ரூபா ஆகுது நமக்கு ரெடி பண்ணுறதுக்கு காஸ்ட். ஆகவே உங்களால் முடிஞ்சால் இந்த காணொலியை தொடர்ந்து போடுறேன்ட்டு என்ன பண்ணக்கூடாது, இது சரியில்லைன்னு ஸ்கிப் பண்ணாதீங்க, பாருங்கள். பார்த்து 4 பேருக்கு சொல்லுங்கள். அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளையில் என்றைக்கோ ஒரு நாள் அன்னதானம் பண்ணுறதெல்லாம் கிடையாது, தினசரி பண்ணுறாங்க, பாருங்கன்னு சொல்லுங்கள். அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன்.